நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கோவி செழியன் அவர்கள் இன்றைக்கு தெல்ல தெளிவாக இந்த மொழிப்போர் தியாகிகள் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அதை நடத்தி கொண்டிருக்கின்றது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய கரு என்ன, தொடர்ந்து நடத்த வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்பதெல்லாம் மிக தெளிவாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். சொல்லும்போது அப்பப்போ சொல்லக்கூடாத ஒருத்தன் பேர் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருந்தார் மேடையில். நான் உடனே எதுக்குன்னு அவன் பேர்லாம் நம்ம போய் சொல்லிக்கிட்டு அந்த அளவு விட்டிங்கன்னா திருவள்ளுவருக்கு திருக்குறள் நான் தான் ஓலச்சுவடி பிச்சு கொடுத்தேன்பான், காந்தியடியோட உட்காந்து நான் காஃபி குடிச்சேன்பான், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் இருந்த பீரங்கிலாம் நான் தான் தொடர்ச்சி பார்ப்பேன்பான், ஹிட்லரோட உட்காந்து நான் நூடுல்ஸ் சாப்பிட்டேன்பான். சரி, இதெல்லாம் ஏன் நம்ம அவனை பற்றி தான் பேசிட்டு நாம் இருக்கின்றது நம்முடைய மொழிப்போர் தியாகிகள். அங்கே அவரே சொன்னது போல மறக்கக்கூடாத பெயர்களாக இருக்கக்கூடிய ஐயா தாளமுத்துவாக இருந்தாலும், ஐயா நடராஜன் அவர்களாக இருந்தாலும், கீழப்பழுவூர் சின்னசாமியாக இருந்தாலும், அதே போன்று அவர்கள் சொன்னது போன்ற கோடம்பாக்கம் சிவலிங்கமாக இருந்தாலும், விருகம்பாக்கம் அரங்கநாதனாக இருந்தாலும், ராணிமலை சண்முகமாக இருந்தாலும், ஐயம்பாளையம் வீரப்பனாக இருந்தாலும், இப்படி ஒவ்வொன்றும் சத்தியமங்கலம் முத்து, கீரண்டூர் முத்து என்று நிறைவாக மயிலாடுதுறை சார்ந்திருக்கின்ற சாரங்கபாணி வரைக்கும், மாணவர் ராஜேந்திரன் வரைக்கும், இப்படி ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட தன்னுடைய உயிரை நம்முடைய தமிழ் மொழிக்காக நீத்ததை பற்றி இங்கே எடுத்து சொன்னார்கள். அந்த பெயர்கள்லாம் எப்படி நாம் ஒரு திட்டத்திற்கு பெயராக, ஒரு கட்டிடத்திற்கு பெயராக நாம் வைத்து அழகு பார்க்கிறோம் என்று சொன்னால் அது நான் இந்த மொழிக்கு செய்கின்ற மிகப்பெரிய கடமையாக கருதக்கூடியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். உரையாற்றியவர் சொன்ன போது நம்முடைய மாவட்ட கழக செயலர் சொன்னது மாதிரி தான், முத்தமிழர் கலைஞர் கோவை மாவட்டத்தில் எங்கே தங்கியிருந்தானே இன்றைக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு வீட்டில் தான் தங்கியிருந்தார். அதே போன்று அவர் போராட்டத்தில் கலந்து தண்டவாளம் பின்னாடி தான் இருந்துச்சு. அந்த தண்டவாளம் போராட்டம் தான் நான் கைது செய்யப்பட்டேன். கலைஞரும் தண்டவாளம் பக்கத்தில் இருந்தது சொன்னாலும் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் தான் கள்ளக்குடி போராட்டத்தில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தார். அது இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக என்கின்ற அந்த பெருமை எங்களுடைய திருச்சி மாவட்டத்திற்கு உண்டு. ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற மொழிப்போர்களுக்கான அந்த தியாக தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், கொண்டாடக்கூடிய உரிமையும் தகுதியும் பெற்றிருக்கின்ற ஒரே இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். மொழிக்கு துரோகம் செய்துவிட்டு மொழியினுடைய வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் இனத்துரோகம் செய்துவிட்டு எனக்கு மாற்று கட்சிக்காரர்கள் கூட நாங்களும் மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எனக்கு முன்னால் பேசிய தலைமை கழக பேச்சாளர் ஆவடி ஜான் சொன்னதை போல, நம்முடைய மதிப்பிற்கு மரியாதை நெல்லை ஜான் சொன்னதை போல, திமுக வரலாறு என்பது மொழி போராட்டத்தில் பின்னி பிணையப்பட்ட செய்தி. மொழி போராட்டத்தை மறந்துவிட்டு திமுக வரலாற்றை யாரும் எழுதிவிட முடியாது. அது ஏற்பட்ட மாற்றம் தான் 38 ஏற்பட்ட புரட்சி, 65 ஏற்பட்ட புரட்சி, 67 ஆட்சி மாற்றம். அண்ணா முதலமைச்சர் வந்ததற்கு பிறகு கொண்டு வந்தார் தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் இது தமிழகத்தில் அமல்படுத்தப்படும், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அன்றைக்கு அண்ணா சொன்னார். அண்ணா வழியில் வந்த அன்பிலார் ஒத்துக்கொண்டார், அதன் வழியில் வந்த அண்ணன் பொய்யாமொழி ஏற்றுக்கொண்டார். அதே வழியில் வந்திருக்கிற நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு வாரத்திற்கு முன்பு டெல்லிக்கு சென்ற பொழுது, மத்திய கல்வி அமைச்சரை சந்தித்த பொழுது, பிரதமரை சந்தித்த பொழுது, நீங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு நிதி தருவது என்று சொன்ன பொழுது தேல் கொட்டியவரை போல் அடுத்த வினாடி துடித்து எழுந்து இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் தருவது என்று சொன்னால், அந்த பணமே தேவையில்லை, எங்கள் தலைவர் தளபதி காப்பார் என பட்டண புறப்பட்டு வந்த வீரம் அண்ணாவிடம் கற்றுக்கொண்ட பாடம். 1986 ஆண்டு தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தேவநாகரி வரிவடிவில் உள்ள இந்தி மொழிதான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்று வலியுறுத்தி சொல்லுகின்ற அந்த சட்ட நகலை அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு, மத்திய அரசு அந்த சட்ட நகலை செயல்படுத்துவதற்கு முற்பட்ட நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் அலுவலகங்கள் கையொப்பம் பெறக்கூடிய அந்த நிலை ஏற்பட்ட நேரத்தில் அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தக்கூடிய போராட்டத்தை அறிவித்தார்கள். அப்ப சொன்னாங்க, தீயிட்டு கொளுத்தினா எம்எல்ஏ பதவி போயிடும், எதிர்கட்சி தலைவர் பதவி போயிடும், நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி போயிடும், ஆகவே நீங்க சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தி பாருங்கன்னு சொன்னாங்க. அப்படி அறிவித்த நேரத்தில் 1986 ஆண்டு முதல் கட்ட போராட்டத்தில் நம்முடைய செந்தமிழ் செல்வர், நம்முடைய இனமான பேராசிரியருடைய தலைமையில்
சென்னை வள்ளுவர் கோட்டத்திற்கு முன்பாக அந்த போராட்டம் வெடித்தது. தலைவர் கலைஞர் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி எழுச்சி உரையாற்றி அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தார். இரமான பேராசிரியர் அந்த சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தி அந்த போராட்டத்தை தொடங்கினார். இரண்டாவது கட்டமாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தி அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்படி அடைக்கப்பட்ட நேரத்தில் தான் அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள். அன்றைக்கு ஒரு சர்ச்சை வந்தது. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நம்முடைய மாண்புமிகு நம்முடைய இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கைதி உடை வழங்கியவர் அன்றைய மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இளைஞர்கள், எனக்கு வந்து 21 வயசு தான் இருக்கு. 21 வயது எனக்கு. 21 வயதுல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடைகளிலே அன்றைக்கு நான் பேசுவேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவேன். அப்படி பேசுகிற நேரத்தில் சில மேடைகளில் பேசுவேன். மத்திய அரசே, ஒன்றிய அரசே, தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய பூகோள படம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய தேசிய கொடி மாற்றி அமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் பேசுவேன். அந்த பேசிய ஒரே காரணத்திற்காக இந்த மேடைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ரயில்வே பாதை, அந்த ரயில்வே பாதையில வந்து வெடிகுண்டு வச்சேன்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு போட்டு 21 வயதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக இளைஞரணியிலே பணியாற்றி கொண்டிருந்த என்னை அன்றைக்கு எம்ஜிஆருடைய அரசு கைது செய்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு வந்து அன்றைக்கு அண்ணன் பொள்ளாச்சி உமாவதி அவர்கள், மதிப்பிற்குரிய அண்ணன் தம்புராஜ் அவர்கள், அன்பிற்குரிய அண்ணன் நவமணி அவர்கள், தம்பி தங்கவேல் அவர்கள், காட்டூர் ராமமூர்த்தி, தம்பி காக்கோ யோகநாதன் உள்ளிட்டவர்கள் அரசு பண்ணார். 1986ஆம் ஆண்டு 6 மாத காலம் சிறையில் இருந்தார். அதை பற்றி பேச நிறைய பேச வேண்டியிருக்கு. அப்படி 6 மாத காலம் அன்றைக்கு சிறையில் இருந்தது. அப்பொழுதுதான் திருச்சி முத்தரசன் வந்து வெடிகுண்டு வெடிப்பது, வெடிகுண்டு பொய் வழக்கு போடப்பட்டது. அதே போலவே சென்னையிலே இந்தி பிரச்சார சபால வெடிகுண்டு வைத்ததாக நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர், கழக துணை அமைப்பு செயலாளர் சகோதரர் தாயகம் கவி மீதும் அன்றைக்கு வழக்கு புனையப்பட்டது. இந்த வழக்கில் வந்து அன்றைக்கு 6 மாத காலம் நான் சிறைச்சாலையில் இருந்தேன். இதை எதற்காக சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால் 1986 என்று சொன்னால் இன்றைக்கு வந்து ஆண்டு 2024. 39 ஆண்டுகளுக்கு முன்பே ஆதிக்கு இந்திக்கு எதிராக போராடிய தொண்டர்களில் நானும் ஒருவன் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமர்ந்து கொண்டிருக்க மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொங்கலூரார் அவர்கள், நான் வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவரை கூட்டு வரக்கலாம், நீங்க பண உதவி பண்ணீங்களான்னு சொல்லி அவரை கூட்டு வரலாம். இப்படியெல்லாம் நடந்தது. ஆகவே ஆதிக்கு இந்திக்கு எதிராக எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி மொழியை திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம், இருமொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே போல இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை. என்றென்றும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பாதுகாப்பதற்கு, தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரிக பண்பாட்டினை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து திராவிட நாயகன் அன்பு தலைவர் 2026ஆம் ஆண்டும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் மகத்தான வெற்றி, மாபெரும் வெற்றி, இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியை வழங்கவிருக்கின்ற தலைவர் தளபதியினுடைய தலைமையில, நம்முடைய சின்னவர் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையில நிச்சயமாக மாபெரும் வெற்றி பெறுவோம், மாபெரும் வெற்றி பெறுவோம் என்று உறுதியேற்று மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.